எத்த இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க? உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நல்லா கட்டியா தயிர் சாதத்துல ஊற்றி தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்க மருமவளே. சரி எத்த. எத்த நீங்க சாப்பிடலையா? பிறகு சாப்பிட்டுக்கிற மருமகளே, நீ சாப்பிடு. ஆம் ஞம் 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 ஞம். சின்ன பொண்ணு, என்னங்க அது என்ன கையில பார்சல்? என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதுவா சிக்கன் பிரியாணிமா? நீங்க உங்களுக்காக அத்தை அழகா தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க. வெயிலுக்கு நல்லா இதமாவும் இருக்கும். நீங்க என்னன்னா சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி போய் சாப்பிடுங்க போங்க. சரிம்மா, நான் போய் ரூம்ல சாப்பிட்றேன். சரி போய் சாப்பிடுங்க. ஷபா என்ன ஒரே வெக்கையா இருக்கு, வேர்வையா ஊத்துது. இந்த ஹால்ல இருக்கிற ஃபேன்ல காத்தே வர மாட்டேங்குது. எத்த நான் போய் ரூம்ல சாப்பிட்டுமா? சரிம்மா, நீ போய் ரூம்ல சாப்பிடு போ. என்னங்க அந்த சிக்கன் பிரியாணியை கொடுங்க. சின்ன பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போனா குடிக்க தண்ணி எடுக்காம போயிட்டாளே. ஞம் 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 ஞம். அதான் எங்க அம்மா வெயிலுக்கு இதமா தயிர் சாதம் செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு பிரியாணி வேணும் சொன்னேன்? அப்படி கேளுங்க, இந்த தயிர் சாதத்தை யார் சாப்பிடுவா? உங்க அம்மா கூட சாப்பிட மாட்டாங்க, தூக்கி தூர போட்டுருவாங்க நாய்க்கு.